இம்யூனிட்டியை லாஸ் பண்ணிடும். இம்யூனிட்டி லாஸ் ஆச்சுன்னா கேன்சர் செல்லு வரத்தான் செய்யும். நுரையீரலில் வந்து நிக்கோடின் போகுது, நுரையீரலில் கேன்சர் வருது. கர்ப்பப்பைக்கு எப்படி கேன்சர் வரும்? நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படின்னு எந்த பெண்ணுமே தைரியமாக சொல்கிறதில்ல. இந்த விஷயத்த ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறது பெரிய விஷயம். ஒரு பெண்ணும் பெண்ணுமே பேசுகிறதில்ல. ஆனால் இது பேசுகிறதுக்கு உண்டான கல்வி முறை இல்லை. இன்னும் கிராமத்தில் துணி தான் யூஸ் பண்ணுறாங்க, சாக்குப்பை யூஸ் பண்ணுறாங்க, சாம்பல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. கோமதி நான் சில பெண்களோட இணைஞ்சு ஹைஜீனுக்கு குவாலிட்டிக்கு மாற்றிட்டு இருக்கிறோம். டயாக்சின், குளோரின், பர்ஃப்யூம், கலரிங், பிளாஸ்டிக் 11 ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தினா மலட்டுத்தன்மை வரும். எந்த விதமான ஆல்கஹாலும் எடுக்கலை பெண் சமுதாயம். ஆனால் எப்படி கேன்சர் வருது? நாப்கினும் ஒரு காரணம். நாப்கின் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அண்ட் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு? 28 நாட்கள் இருந்த ரத்தம் வெளியே வருது. வெளியே வந்ததையும் 2 ஹவர்ஸ் நல்ல ரத்தம் தான், 2 ஹவருக்கு அப்புறம் அது பாக்டீரியா. தற்கொலை உணர்வு தூண்டுறது, உளவியல் பிரச்சனைகள் நிறைய சொல்லலாம். டைவர்ஸ் வரைக்கும் போகிறது, இதெல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருந்தால். காலேஜ், ஐடி கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் எல்லாரோட பேடும் அதுக்குள்ளே கிடக்கும். அது எவ்வளோ பேருக்கு கெடுதல் தெரியுங்களா? பிளாஸ்டிக்கை நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, காற்றோட்டமே இல்லை, கெமிக்கல் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவரில் எப்படி எக்கு ஃபார்ம் ஆகும்? நீங்கள் ரத்த வங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வந்து எக்கு வங்கி இருக்குது. அங்கே கொண்டு போய் அவ்வளோ கெமிக்கலை 24 ஹவர்ஸ் 5 டேஸ் அனுப்புனா 11 ஆண்டுகளில் எக் இருக்காது. மாதத்துக்கு ஒரு 125 ரூபா கொடுத்தா கர்ப்பப்பை காப்பாற்றப்படும், கேன்சர் செல்லு வராது. வாட்டரே இல்லை. இப்போ நீங்கள் சாய்ச்சிங்கன்னா தண்ணியே வராது. தண்ணி எடுக்கணுங்கன்னா எவ்வளோ வாட்டர் வரும்? பிஹைண்ட் டு சேர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்னித். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஃபெமி ஆனியோனோட அந்த சானிட்டரி நாப்கின் பிராண்டோட மேனேஜிங் டைரக்டர். அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம வந்து உரையாடல் நடத்த போகிறோம். வணக்கம். 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 இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மேலே கவனம் இருக்குது. பட் ஆனாலும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கூட ரொம்ப லெத்தார்ஜிக்காக கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சின்ன குழந்தைங்க, அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண ஏஜ்லேருந்து அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ஏன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆண், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இந்த விஷயத்த ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறது பெரிய விஷயம். ஒரு பெண்ணும் பெண்ணுமே பேசுகிறதில்ல. இப்போ நம்ம இது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்ணுக்கு பெண்ணே இந்த மாதவிலக்கு, பீரியட்ஸ் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம், கூச்சம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மை. நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படின்னு எந்த பெண்ணுமே தைரியமாக சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிற பிரச்சனைகள், ஒரு பீரியட்ஸ்னால், மாதவிலக்குனால் 5ஆவது படிக்கிற குழந்தை, நீங்கள் பெண்களே எடுக்க வேண்டாம், சிறுமிகள், குழந்தைங்க பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. என்னோடய பீரியட்ஸ் வந்து 15 வயசில் நடந்துச்சு. அப்போது எனக்கு உடல் ரீதியான மெச்சூரிட்டி, மன ரீதியான முதிர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இல்லை. இந்த வெக்கம், பயம், கூச்சம்னால ஹைஜீன் பற்றியும் பேசுகிறதில்ல, பிரச்சனையை பற்றியும் பேசுகிறதில்ல. அதுதான் காரணம். ஸோ பட் இருந்தாலும் இன்றைக்கி கூட ஒரு டேபுவாகவே பார்க்கப்படுது. அது ஏன்னு நினைக்கிறீங்க? அண்டு நிறைய பேர் இப்போவும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வெளியே வந்து பேசுகிறாங்க, அவங்களோட அந்த டேபு ஸ்டேட்டஸை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இது ஏன்னு நினைக்கிறீங்க? காரணம் எஜுகேட் பண்ணாதது தான். இது கல்வி முறை சொல்லி கொடுக்குறாங்க. நீ எல்கேஜிலேருந்து நீ ஆ போடு ஏ போடு சொல்லித்தராங்க. +2 வரணும், நல்ல மார்க் வாங்கணும், நிறையா விஷயத்தில் சிறந்து விளங்கணும். அம்மாக்கிட்டே போய் கேளுங்க பீரியட்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கான்னு. அப்பா கிட்டே கேளுங்க, சகோதரர்கிட்ட கேளுங்க. இது விளம்பரம் வருது, எல்லா சேனல்லையும் ஆடு வருது. எல்லா பெண்ணும் பீரியட்ஸ் ஆகிறா. உடலில் நடக்கிற ஒரு மாறுபாடு, ஒரு வெளியே வர ஒரு கழிவு தானே. ஆனால் இது பேசுகிறதுக்கு உண்டான கல்வி முறை இல்லை. அதுதான் காரணம். எஜுகேட் பண்ணணும். நம்ம அர்பன் சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க பியூபர்ட்டி ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க, அதாவது அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி கற்றுக் கொடுக்குற அந்த விதம் வந்து ரொம்ப மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாற்றம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் முன்னாடி ஒரு வகையில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ரொம்ப அர்பனைஸ்டாக, ரொம்ப சிட்டி கல்ச்சரில் அந்த விஷயங்கள் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் துணி யூஸ் பண்ணாங்க. நானும் கூட 20 வயசுக்கு வரைக்கும் துணி தான் யூஸ் பண்ணேன். 20 வயசுக்கு அப்புறம் சானிட்டரி நாப்கினுக்கு மாற்றிட்டாங்க. சானிட்டரி நாப்கினுக்கு இப்போ நான் 30 ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்ருக்கிறேன். ஆனால் ஹைஜீன் பற்றி எனக்கு 13 வருஷமாக தான் தெரியும். துணியிலிருந்து நம்மை சானிட்டரி நாப்கினுக்கு நகரத்தில் இருக்கிற மக்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். இன்னும் கிராமத்தில் துணி தான் யூஸ் பண்ணுறாங்க, சாக்குப்பை யூஸ் பண்ணுறாங்க, சாம்பல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. இது எஜுகேட் பண்ணணும். துணி யூஸ் பண்ணுறதுனால வீடுகளில் முன்ன 3 நாள் ஓய்வு கொடுத்தாங்க பெண்களுக்கு, ரெஸ்ட் இருந்துச்சு. தீட்டுன்னு சொல்லியெல்லாம் ஒதுக்கி வைக்கலை, ஹைஜீனுக்காக தான் ஒதுக்கி வச்சாங்க. நீ ஊறுகாய் தொடக்கூடாது, பருப்பு தொடக்கூடாது, அரிசி தொடக்கூடாது, நீ தனியாக படுத்துக்கோ, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கொண்டு வந்து தரேன். என்னென்னா நெகக்கண்ணில் அவங்க அந்த துணியை அலாசும் பொழுது நெகக்கண்ணில் ஏதாவது அந்த ரத்தம் இதெல்லாம் போய் பாக்டீரியா போய் இருந்துச்சுன்னா, இன்னொரு பொருளை தொட்டாச்சுன்னா அது பாக்டீரியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, தொத்து வியாதியாக. அதனால 3 நாள் அவங்களுக்கு ஓய்வு கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் யோசிங்க, எந்த பிள்ளைக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க முடியும்? எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட ஓய்வு கிடையாது. அப்போது துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு மாற்றிட்டாங்க. 13 ஆண்டு காலம் ஃபெமி நிறுவனம் கோமதி நான் சில பெண்களோடு இணைஞ்சு ஹைஜீனுக்கு குவாலிட்டிக்கு மாற்றிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா, எங்கள் இயக்கத்தோட பேர். ஃபீமேல் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் சுகாதாரமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அது அந்த விஷயத்தை நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 மாதம் அந்த உதிரத்தில் இருந்து கை கால் முளைச்சி வந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அது ஒன்றும் கேவலமோ அருகருப்பு தக்கதோ இல்லை. இன்றைக்கி ஒரு 6வது படிக்கிற குழந்த 10 வயசு பீரியட்ஸில் வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு இச்சிங் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, ஓவர்ஃப்ளோ இருக்குது, வாமிட்டிங் சென்ஸு, தலைவலிக்குது, நிறையா பிரச்சனை. மார்க்கெட்டில் இருக்கிற சானிட்டரி நாப்கின் அதில் கெமிக்கல் இருக்குது, சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், பர்ஃப்யூம், கலரிங், பிளாஸ்டிக். 11 ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தினா மலட்டுத்தன்மை வரும், சர்விக்கல் கேன்சர் வரும், மார்பக புற்றுநோய் வரும். அவள் எந்த விதமான பீடி சிகரெட் குடிக்கலை, எந்த விதமான ஆல்கஹாலும் எடுக்கலை பெண் சமுதாயம். ஆனால் எப்படி கேன்சர் வருது? நாப்கினும் ஒரு காரணம். ஹைஜீன் இல்லாமல் கெமிக்கல் நாப்கின் பயன்படுத்தினா கர்ப்பப்பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தான் கேப். நீங்கள் ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் கலந்து உங்கள் உடம்புல வேலை செய்கிறதுக்கு எடுக்கிற நேரத்தை விட பர்சனலான ஒரு இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ரிசீவிங் கெப்பாசிட்டி ஹையாக இருக்கிற இடம் கெமிக்கலை நல்லா ரிசீவ் பண்ணும். 11 ஆண்டுகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? இன்றைக்கி பிசிஓடி ப்ராப்ளம், நீர் கட்டி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை, ஃபைப்ராய்ட் கட்டின்றாங்க, லேப்ராஸ்கோப்பில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் நம்ம பயன்படுத்துகிற நாப்கினும் ஒரு காரணம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது நாப்கின் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அண்ட் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? நாப்கினும் ஒரு காரணம், அவங்க ஃபுட் ஹேபிட் ஒரு காரணம், பழக்க வழக்கம், ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு தூங்காமல் நைட்டெல்லாம் 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க, அது ஒரு காரணம். அதிகமான காரணம் சானிட்டரி நாப்கினும் ஒரு காரணம். துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு மாறிட்டோம் இல்லையா? இப்போ எங்கள் போராட்டம் என்னென்னா, எங்களுடைய எஜுகேஷன் என்னென்னா, குவாலிட்டிக்கு மாறுங்க, ஹைஜீனுக்கு மாறுங்க. நம்மளோட பேடில் ஃபெமி ஆனையான் சானிட்டரி நாப்கின் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. இது ஜெர்மனியர்களும் ஜப்பானியர்களும் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி. ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் 5 டெக்னாலஜி இருக்குது நாப்கினில். இது 5 என்ன பண்ணுது? ஆனையான் பாக்டீரியாவை கில் பண்ணும். இப்போ 2 மணி நேரம் தான் உங்கள் ரத்தம் பாக்டீரியாவை மாறாமல் இருக்கும். 28 நாட்கள் இருந்த ரத்தம் வெளியே வருது. வெளியே வந்ததையும் 2 ஹவர்ஸ் நல்ல ரத்தம் தான், 2 ஹவருக்கு அப்புறம் அது பாக்டீரியா. இப்போ ஒரு மாட்டிலேருந்து கறந்த பால் 2 ஹவரில் கெட்டு போயிடும் இல்லைங்களா? அது போலத்தான். அப்போ ஆனையான் என்ன பண்ணும்? ஆனையான்னா காற்றுல இருக்கிற மாலிகூல்ஸ், அது ஆன்டிபாக்டீரியாவை வேலை செஞ்சு நாள் முழுவதும் உங்களுக்கு பாக்டீரியாவை டெவலப் பண்ணாமல் பார்த்துக்குது. இன்ஃப்ராரெட் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். இப்போ ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைமில் அதிகமாக இருக்கும். கோவம், எரிச்சல்,
ஆத்திரம், வெறுப்பு, எதிர்ப்பு காமிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, தற்கொலை உணர்வு தூண்டுறது, உளவியல் பிரச்சனைகள் நிறைய சொல்லலாம். டைவர்ஸ் வரைக்கும் போகிறது, இதெல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருந்தால். முடிவுகள் தப்பாக எடுப்பாங்க. இது இன்ஃப்ராரெட் வந்து புற ஊதா கதிர்கள் சூரியன்லேருந்து எடுக்கப்பட்டது. இது கால்சியம், விட்டமின் டி இன்னரில் ட்ராவல் ஆகுது. ஒரு பேடில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், நமக்கு தெரியல. இதை தான் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். அது உள்ளே போய் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணால் என்ன நல்லது நடக்கும்? பீரியட்ஸ் கரெக்டான டேட்டுக்கு ஆவாங்க. வெள்ளைப்படுதல் இருக்காது. குறிப்பாக வெள்ளைப்படுதல் வந்து எலும்பில் இருக்கிற எல்லா போனில் இருக்க எனர்ஜி, முட்டி வலி வந்துடும் வெள்ளைப்படுதல் வந்தால். அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆனால் வெள்ளைப்படுதல் வராது. ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்காது. நிறைய பெண்கள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா தைராய்டு பிரச்சனை, அதனால ஒபிசிட்டி ஆயிடுறாங்க. அதாவது ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வெயிட் போடுறாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். மேக்னெட்டிக் என்ன பண்ணுன்னா உற்சாகத்தை கொடுக்கும், மூடு நல்லா ஹாப்பியாக வச்சுக்கும். இப்போ நீங்கள் காலையில் குளிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வரீங்க, ஒரு லஞ்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை? ஒரு மந்தத்துக்கு வரும்ல, அது பீரியட்ஸ் டைமு காலையிலேயே மந்தத்துக்கு வந்துடும். அப்போ மேக்னெட்டிக் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நானோ டெக்னாலஜி இருக்குது. நானோ டெக்னாலஜி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்பில் பிட்யூட்டி கிளாண்டு, பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, நிறைய சுரப்பிகள் இருக்குது. அந்த பர்சனல் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சளி மாதிரி ஒரு திரவம் சுரக்கும். அது வந்து நாளமில்லா சுரப்பிகளை சுரக்கும் பொழுது அது எல்லாமே ஆன்டிபாக்டீரியாவை நமக்கு பாதுகாப்பு படலம். அது இந்த கெமிக்கல் பேடு யூஸ் பண்ணும் பொழுது அதெல்லாம் ட்ரை ஆகிடும். அந்த நேனோ வந்து அப்படி சேஃப்டியாக பாதுகாத்துக்குது. கைட்டின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, யூஸ் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோம்? தூக்கி போடுவோம். தூக்கி போட்டதுக்கப்புறம் பூமியில் 6 மாதத்துக்கு மக்கி போகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு தாவரத்துக்கோ, இன்னொரு விலங்குக்கோ, இன்னொரு மனிதருக்கோ. இப்போ பாத்ரூம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பாத்ரூம்லேயும். எல்லாரோட பேடும் அதுக்குள்ளே கிடக்கும். அது எவ்வளோ பேருக்கு கெடுதல் தெரியுங்களா? ஸோ நம்ம பேடு அது கெடுதல் பண்ணாது. மக்கி போகிற வரைக்கும் இன்னொரு ஆளுக்கு கெடுதல் பண்ணாது. கைட்டின். அப்புறம் காட்டன் வந்து சர்ஜிக்கல் காட்டன். உள்ளே வந்து கத்தாழை ஜெல்லு, உட் பல்ப்பு, அந்த ஜெல் இருக்குது. காற்றோட்டம் இருக்கும். 8 லேயருமே காற்றோட்டம். கடைசி லேயர் வந்து அதில் ஃப்ரூட்ஸ் கம் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டெல்லாம் அந்த கம்மு வந்து பேண்டீஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதுவும் கெடுதல். இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதை தொட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பீரியட்ஸு 4 நாள் 3 நாள், பீரியட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள், பீரியட்ஸில் ஒரு 5 நாள், பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5 நாள், ஒட்டு மொத்தம் 15 நாளுங்க. 15 நாள் உளவியல் பிரச்சனையில் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிறா. 35 வயசானா கணவன், குழந்தை, குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். ஆனால் இன்னொரு ஆணோட தொடர்பு, அந்த தொடர்புனால் தன் பெத்த குழந்தையையே கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு துணிச்சல் எப்படி ஒரு தாய்மைக்கு வரும்? முடிவெடுக்கிற திறன் இல்லை. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 100 உடம்பு இறந்து தற்கொலை பண்ணி இறந்தாச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் வருதில்ல, 76 உடம்பு பீரியட்ஸில் இருக்குது. என்ன காரணம்? எதிர்த்து போராடுற திராணி இல்லை. அடுத்தது 35 வயசை தாண்டியாச்சுன்னா கேன்சர் செல்லு இம்யூனிட்டியை லாஸ் பண்ணிடும். இம்யூனிட்டி லாஸ் ஆச்சுன்னா கேன்சர் செல்லு வரத்தான் செய்யும். உங்களுக்கு கெமிக்கல் உள்ளேயே அனுப்பிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறாங்க ஆண்கள், நுரையீரலில் வந்து நிக்கோடின் போகுது, நுரையீரலில் கேன்சர் வருது. கர்ப்பப்பைக்கு எப்படி கேன்சர் வரும்? ஏன் கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கணும்? நகத்தையும் முடியையும் மட்டும்தான் வெட்டணும். உயிராற்றல் இல்லை. ஒரு உயிராற்றல் இன்னொரு உயிரை படைக்கிற ஒரு இடத்தை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது? 25 வயசு, 20 வயசு, 18 வயசு, 30 வயசு, கர்ப்பப்பை இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த 30 ஆண்டுகள் நாம் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கினும் ஒரு காரணம். கெமிக்கல். 13 ஆண்டு காலமாக இதற்கு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஃபெமி அயனையான் சானிட்டரி நாப்கின். அந்த பீரியட்ஸுங்கிறது அவங்களுக்கு மங்களமாக இருக்கும். நாங்கள் எங்கள் டைட்டிலே வந்து பெண்களை பாதுகாப்போம், தாய்மையை போற்றுவோம், அந்த நாளை கொண்டாடுங்கள். எந்த பெண்ணுமே அந்த டேட்டில் குறித்து வச்சுருப்பாங்க.
பீரியட்ஸ் வந்தால் சோகமாக தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஃபெமியானையான் யூஸ் பண்ணுற பெண்களை போய் கேட்டிங்கன்னா ஹாப்பி, அந்த நாளை கொண்டாடுங்கள் தான் எங்கள் வாசகமே. அண்ட் அதே மாதிரி 35 வயது, அதாவது 40 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரேஷன் நிற்கிற டைம் வந்து வரும். ஸோ அந்த டைம்லேயும் அவங்களுக்கு எக்ஸஸான நீங்கள் சொன்ன அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மற்றும் எக்ஸஸாக வெயிட் போடுறது, தைராய்டு கெயின் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு தீர்வுனா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? 35 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை பற்றி கேட்டிங்க, மெனோபாஸ் பிரச்சனைன்னு. அது ரொம்பங்க, அது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அட்டென்ஷன், அன்புக்கு ஏங்குற காலம். எல்லா பெண்களுமே வேலை செய்கிறாங்க, குடும்பத்துக்காக தான் எல்லாமே அர்ப்பணிக்கிறாங்க, தியாகன்றாங்க. ஆனால் அவங்க நிராகரிக்கப்படுறாங்க. உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன், உன்னை பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆட்கள் கம்மி. சில ஆண்கள் இருக்கலாம் விதிவிலக்காக. யாரையோ டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறா. பெண் சமுதாயம் பிறந்து வளரும் பொழுது அப்பா, சகோதரன், கொஞ்சம் பெருசாகி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கனவுகள் எல்லாமே, எதிர்காலம் எல்லாமே கணவன் மேலே, ஒரு காதலன் மேலே. அங்கே வந்து அதுவும் நசுக்கப்படும் பொழுது சரி நம்ம பையன், நம்ம பொண்ணு அங்கே வராங்க, அங்கேயும் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இல்லைங்கும்போது 40 வயசு வந்துடுது. இந்த மன அழுத்தம், இந்த பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருது. ஒன்றா சேரும் பொழுது அட்டென்ஷன் நீடு இல்லையா, பாராட்டு அங்கீகாரம் இல்லைங்களா, அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரம் பேத்திகளோட சந்தோஷமாக தன் வாழ்நாளை கொண்டாட வேண்டிய நேரத்தில் அவங்க போய் அந்த கேன்சருக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலாக போய் ஹீமோதெரபி கொடுக்குறாங்க. அது பெரிய மன அழுத்தம் தானே அவங்களுக்கு. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, மார்பகங்களும் கர்ப்பப்பையும் தான் பெண்களுக்கு வந்து பெண்மைக்கே உண்டான லட்சணம். ரெண்டையும் வெட்டி எடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவள் நடைப்பினம், உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது, ஆனால் வாழலை. சாப்பிடுவா, தூங்குவா, வேலை செய்வா, உயிர்ப்போடு இல்லை, நடைப்பினமாக இருப்பாள். பீரியட்ஸு இந்த பேடில் நாங்கள் ஒட்டுமொத்த எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம். நேசிப்பு குறைய குறைய வியாதி வருது. நாங்கள் அதெல்லாம் எஜுகேட் பண்ணுறோம். உன் உடம்பை முழுசாக நேசி, ஹைஜீன் யூஸ் பண்ணு. இன்னர் யூஸ் பண்ணுறது கான்ஃபிடென்ஸ் அதிகம் கொடுக்கும். நீங்கள் இன்னரில் குவாலிட்டியாக ஹைஜீன் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கான்ஃபிடென்ட் எப்படி ஹைட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் கிழிந்து போன பேண்டீஸோ இல்லை கிழிந்து போன பிரேசியரோலாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் எஜுகேட் பண்ணுறோம். பீரியட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வெக்கப்படுறதுக்கு, கூச்சப்படுறதுக்கு, பயப்படுறதுக்கு, பேச தயங்குறதுக்கெல்லாம் இன்னொரு ஆளுக்கு காசாக மாறிடும், உனக்கு வியாதியாக மாறிடும். ஸோ அதாவது இப்போது பீரியட்ஸ் டைமில் பேட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த பேட்ஸ்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் போகுதா அப்படின்றத கேட்கும் போதே ரொம்ப அலார்மிங்காக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காஷனாக இருக்குது. ஸோ இதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் உண்மையிலே உண்மையா? உண்மையிலும் உண்மை. இப்போது கருத்தரிப்பு மையம், IVF, தாய்மை ஒரு வரம், எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்கள் குழந்தையோடு போங்க. இந்த விளம்பரம் உங்கள் பாட்டி பார்க்கல, என்னோடய பாட்டியும் பார்க்கல. மாடு செனை சேர்த்துறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த காலத்தில், இன்னும் இருக்குது செனை சேர்த்துறதுக்குன்னு. இப்போ பெண்கள் அப்படி ஆயிட்டோம். நாங்கள் செனை சேர்த்துற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கம் போகிறாங்க ஒரு குழந்தை வேணும்ன்ட்டு. ஆனால் எங்கள் பிரச்சனை அங்கே தீர்வு வேணும். 10 லட்சம் 15 லட்சம் கவுன்சிலிங் கொடுத்து வீட்டையே ஊரையே மாற்றி வந்து 1 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலே வீடு எடுத்து தங்கி இருந்து அவங்க குழந்தையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போது ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து மண்ணில் போட்டுக்கிட்டே வாங்க, ஒரு பயிரை போடுங்க, விளையுமா அந்த மண்ணில் இருக்கிற அந்த மண்ணுக்கு என்ன தன்மையோ அது மறைஞ்சிருமா இல்லையா? சேம் கான்செப்ட் தானே. உடல் தத்துவம் மண் தத்துவத்தோடு கனெக்ட் ஆகுது. பிளாஸ்டிக்கை நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, காற்றோட்டமே இல்லை, கெமிக்கல் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவரில் எப்படி எக்கு ஃபார்ம் ஆகும்? நீங்கள் ரத்த வங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வந்து எக்கு வங்கி இருக்குது. அவல நிலை தான். என் குழந்தைய நான் பெற்றெடுக்க முடியாது. அது வந்து அந்த உடம்பு தான் ரெடி ஆகும், உள்ளே இருக்க ஜீன் DNA எல்லாம் மாறி தான் இருக்கும். டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது ஃபேஷனாக அவங்க தெரியாமல் கூட இருக்கலாங்க, அறியாமை கூட இருக்கலாம். இதெல்லாமே நம்ம சொல்லித்தரோங்க. அங்கே கொண்டு போய் அவ்வளோ கெமிக்கலை 24 hours 5 days அனுப்புனா 11 ஆண்டுகளில் எக் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் கப்பு வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் சேஃபா?
இந்த கப்புங்கிறதுமே ரா மெட்டீரியல் எடுத்துக்கோங்களேன். எதில் தயாரிக்கிறாங்கன்னா அது பெட்ரோலியம் சிலிக்கான் கப், அது பேரே. அந்த பெட்ரோலியம் தான் அதுக்கு ரா மெட்டீரியல். இப்போ இன்னர் பார்ட்டில் அந்த கப்பை உள்ளே எடுத்துகிட்டு போய் பிளட்டு ஸ்டோர் ஆகும் பொழுது நீங்கள் 2 மணி நேரத்தில் அந்த ரத்தம் எல்லாம் பாக்டீரியாவாக மாறும். அப்போ டைரெக்டாக கர்ப்பப்பை வாய் பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த தொத்து வியாதி அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கப்பு உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படுக்கிறாங்க, இப்போ வந்து கப்பு இருக்குது, ஸ்டோர் ஆகுது, நேராகவே இருக்க முடியுமா? அட்டென்ஷனில் நேராக போயிட்டு நேராக வர முடியுமா? வர முடியாதுல்ல. சாய்ந்து படுக்கும் பொழுது அந்த பிளட் எங்கே போகும்? அது ஒன்று. அது அட்வைசபிள் இல்லைங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை 35 வயசுக்கு மேலே குழந்தையெல்லாம் பிறந்து எல்லா வேலையும் தேவையும் முடிச்சதுக்கப்புறம் 35 இயர்ஸ்க்கு மேலே இது யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாங்கிறாங்க. நாப்கின் தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா அது வெளியில் இருக்குது, ஸ்டிக்காக இருக்குது, பாக்டீரியா கில் பண்ணுற நாப்கின் இருக்குது நம்மளோடது. அது விசிபிளாக தெரியும். இது உள்ளே போகுதா, ஒரு அன்னீசியாக இருக்கும், நடக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு அன்னீசியாக தான் இருக்கும். ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கமர்ஷியல்ஸில் நிறைய சானிட்டரி நாப்கின்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது ஒரு 10 பேட் வந்து 80லேருந்து 85 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். 85 ரூபா விலைக்கு கிடைக்குது. பட் ஆனால் உங்களோட ஒரு 10 பேக் வந்து 250 ருபீஸ் வருது. ஸோ இந்த எக்கனாமி எதனால் இந்த ஹைக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் வாங்குறவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஓகே கஸ்டமர் ஃபீட்பேக்காக அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க? இதை இப்போ நான் வந்து விளக்கங்கள் கொடுப்பேங்க. பெண்களுக்கு எப்போவுமே இது இன்னரில் வைக்கிறது தானே, யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியறது தானே, இது யார் பார்க்க போகிறா, இது எப்படி இருந்தால் தான் என்ன அப்படிங்கிறத தான் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி உங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி போடுறீங்க, ஒரு பூ அலங்காரம் பண்ணிக்கிறீங்க, ஒரு பார்லர் போகிறீங்க, அது எந்த அளவுக்கு வெளித்தோற்றம். பெண்கள் வந்து எப்போவுமே அழகாக தன்னை காமிச்சிக்கணுங்கிறதுல பிடிக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐப்ரோ பண்ணணுன்னா அதில் ஒரு 100 ஐட்டம் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஹைஜீன் பேடுன்னு நான் சொல்லும்போது நிறைய உதாரணம் சொல்லி தான் கொடுப்பேன். அப்போ ரேட்டு வந்து ஒரு பேடு, நம்மளோடது ஒரே ஒரு பேடு போதும் ஒரு நாள் முழுவதுக்குமே 25 ரூபா. 5 நாளைக்கு தான் இருக்கும் 125 ரூபா. மாதத்துக்கு ஒரு 125 ரூபா கொடுத்தா கர்ப்பப்பை காப்பாற்றப்படும், கேன்சர் செல்லு வராது, ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஒட்டுமொத்த பீரியட்ஸ் லைஃபுக்குமே ஹைஜீனுக்கு மாறிட்டாங்கன்னா 75,000 ரூபா தான். அண்ட் இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்டும் இருக்குது. நிறைய விமனை வந்து நீங்கள் எம்பவரும் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக. நான் வந்து 25 ஆண்டுகள் இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கேன். என் வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது என்னோடய வயசு 25. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? ஏதாவது ஒரு பொருளை தேவையானவர்களுக்கு கொண்டே கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானம் ஈட்டக்கூடியது தான் மார்க்கெட்டிங். அப்போது எனக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் புண்ணியமாக செய்யணும். அப்போ என்னோடய பிரார்த்தனை இருந்துச்சு. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பொருள் என் கண்ணுக்கு கிடச்சிச்சுங்க. கிடைச்ச உடனே அந்த விற்பனை களத்தை நான் எப்படி உருவாக்கினேன்னா, நான் எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு எப்படி என் குடும்பத்தை, என் குழந்தைங்க 2 பேரும் கோல்டு மெடலிஸ்ட்டு, அவங்களும் இன்றைக்கி வியாபாரத்துறையில் சிறந்து விளங்கிட்டுருக்குறாங்க. அப்போ எத்தனையோ பெண்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்து இந்தியா முழுவதும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பெண்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்குறோங்க. இப்போ இதை பார்த்துட்ருக்கிற பெண்களும் அவங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம். விநியோகஸ்தர்களை அந்தந்த பின்கோடு ஏரியா வாரியாக அவங்களுக்கே கொடுத்துருவேன். கொடுத்து எல்லாம் எஜுகேட் பண்ணி இதை ஒரு வியாபாரமாக ஒரு புண்ணியமாக எடுத்துகிட்டு போய் எல்லா பெண்களுக்கும் சேர்த்துங்க. கோமதிங்கிற இந்த ஒரு பெண் 1,00,000 பெண்களுக்கு நாப்கினுக்கு உண்டான பயன்பாடை கொடுக்க முடிஞ்சிச்சு, நல்ல ப்ராடக்டை. அப்போ 1,00,000 பெண்கள் இன்றைக்கி என்னோடய தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க அப்போ எவ்வளோ பெண்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க? அப்போ அங்கே பிஸ்னஸும் இருக்குது, அவங்களும் ஒரு புண்ணியத்தை செய்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னா, இதை எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுங்கிற ட்ரைனிங் முழுக்க கொடுத்துட்ருக்கோம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பெண்கள் பீரியட்ஸ் ஆகித்தான் ஆகணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை யூஸ் பண்ணினவங்க வேறு பிராண்டுக்கு போக மாட்டாங்க. அது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். எங்களுக்கு வந்து விளம்பரம் அப்படிங்கிறதே மவுத் டு மவுத். ஒரு பெண் திருப்தி ஆயிட்டாள்னா ஷேர் பண்ணுவாள். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், இங்கே ட்ரெஸ் நல்லா தைச்சி தராங்கங்கிற மாதிரி இந்த பேடு அவங்களே எங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்குதுன்னா, இந்தியா முழுவதும் விநியோகஸ்தர்கள் தேவை, குறிப்பாக பெண்கள். அவங்களுக்கு எல்லா வகை இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை.
அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங் அவங்க கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் அவங்க ப்ரமோட் பண்ணலாம். ஆர்டர் வரும்ல, எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து. ஸோ இது கூடவே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்காக உங்களுக்கு நிறைய ரெக்கக்னேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 விஷயம் செய்கிறேன் தம்பி. ஒன்று வந்து இந்த எஜுகேட் பண்ணி இந்த கூச்சம், பயம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மையை வந்து ஓப்பனாக பேச வச்சு காலேஜு, ஸ்கூலு, ஐடி கம்பெனிஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, போலீஸ் உமன்ஸு, காவல்துறை பெண்கள், நர்ஸு துறையில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம உடம்பு வந்து வரம். இந்த உடம்பை நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் 7 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த 7 சக்தி மையத்துக்கும் சில டெக்னிக் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சில தியான நுட்பங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறோம், இலவசமாக தான் சொல்லித்தரோம், பைசாலாம் வாங்குறதில்ல. இந்த நுட்பங்களையும் கற்றுக்குறாங்களா, இந்த பிஸ்னஸையும் பண்ணுறாங்கல்ல. அப்போ இந்த பிஸ்னஸில் உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது. இந்த ப்ராக்டிஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ஜாய் இருக்குல்ல. இது காசு வாங்காமல் தானே சொல்லித்தரேன் நான். இதுக்காக வேண்டி உலக தமிழ் பல்கலைக்கழகம் அவங்க இன்வைட் பண்ணி நமக்கு சமீபத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டிக்கு வந்து நீங்கள் எம்பவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோசியல் ஒர்க்குக்காக வேண்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அது நன்றி நன்றி. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. நிறைய பெண்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இந்த போஸ்ட் போடுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் என்னோடய நாள் வந்து ரொம்ப மோசமான ஒரு விதத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ரெமெடியாக ஒரு நாப்கின் அமையுது அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த இந்த அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபெமி நாப்கின் கல்ச்சரை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக ஆசைப்பட்றீங்க, அண்ட் பெண்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? என்னோடய திட்டம் என்ன, ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு இயக்கமாக பண்ணுறோம். ஃபவுண்டர் கோமதி ஆகிய நான் தான். இப்போ இதை வந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நாம் வந்து இது ஜெர்மன்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அது ஜெர்மன் டெக்னாலஜி. ஹாங்காங்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்குண்டான ஃபேக்ட்ரி செட்டப் இங்கே இந்தியாவில் பண்ண போகிறோம். அடுத்து இந்தியாவில் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம். பல பெண்களுக்கு இதில் ஒரு தொழில் முனைவோர் ஆக்க போகிறோம். வேலைக்கு போகிறதில்ல, தொழில் அதிபர்களை உருவாக்க போகிறோம். இந்தியாவில் ஃபேக்ட்ரி போடணும். பல பெண்களை சுதந்திரமாக, பாதுகாப்பாக அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அதற்கான பணி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேரம், என்னுடைய சிந்தனை அது கொடுத்துட்ருக்கேன். பல பெண்கள் எனக்கு உறுதுணையாக, ஆதரவாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவோட நாலேஜும் கற்றுக் கொடுக்குறோம். கணவன் மனைவியோட உறவு எப்படி நல்லா வச்சுக்கிறது, உறவுகளை எப்படி மேம்படுத்துவது, பொருளாதாரத்தில் எப்படி மேலே வர்றது, தன்னம்பிக்கை எப்படி வளர்த்திக்கிறது, சொசைட்டியில் எப்படி நல்ல பேர் வாங்கி நல்ல ஒரு சிறந்த குடும்பத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள் மேம். நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். அண்ட் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் என்னோடு ஒரு கூச்சம் இல்லாமல் பெண்கள் சந்திக்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக கேட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களுக்கு லைவாக நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட் இது நம்மளோட ஃபெமி. நம்மளோடது ஒரு நாள் முழுவதும் ஃபெமி அனையான் பேடு ஒன்று போதும். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்ற தேவையில்லை. ஆனால் இந்த பிராண்டு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றணும். என்ன காரணம்னா, வெளியே வர ரத்தம் 107 பாக்டீரியாவாக டெவலப் ஆகும். 2 hours ஒன்ஸு 2 hours ஒன்ஸு. அப்போ 2 hours ஒன்ஸ் மாற்றணும்னா ஒரு நாளைக்கு 12 பேடு வேணும். நம்மளோடது ஒன்று போதும். இப்போ நான் வந்து ஒரு 150 ml ரெண்டுத்துலேயும் போடுறேன். 150 ml தண்ணி. ஏன் 150 ml தண்ணினா ஈக்குவல் ஒரு 30-40 ml பிளட்டு. இப்போ இந்த டெமோவில் நீங்கள் பாருங்கள் எதில் லாக்கிங் சிஸ்டம் இருக்குன்னு. இப்போ உங்கள் ஷூ ஈரமாக இருக்குது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? கம்ஃபர்டபுள் இருக்காது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி, தெரியுதுங்களா? இப்போ இதுதான் நமக்கு கிடைக்கிற பொருள். இதில் தண்ணி இருக்குது, தொட்டு பாருங்கள் தெரியும், தண்ணி இருக்குது. இப்போ இதில் 150 ml அப்ளை பண்ணல, இதை தொட்டு பாருங்கள் தண்ணியே இல்லை, வாட்டரே இல்லை. இப்போ நீங்கள் சாய்ச்சிங்கன்னா தண்ணியே வராது, எங்கேயுமே வராது. ஆனால் இதில் தண்ணி எடுத்துனீங்கன்னா எவ்வளோ வாட்டர் வருது. இப்போ அமுத்துனீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒட்டாது. ஆனால் இதில் ப்ரெஷர் ஆகும்போது கையில் ஒட்டுது தண்ணி.
அப்போ ஸ்கின்ல டச் ஆச்சுன்னா அடிக்கடி போய் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், மைண்டு நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் பேடு நீங்கள் பிரிக்கிறீங்க, ஒவ்வொரு லேயராக பிரிச்சிங்கன்னா இந்த லேயர் தான் இச்சிங் இரிட்டேஷன் வரக்கூடிய லேயர். சொர சொரன்னு இருக்குல்ல, அப்போ இது வந்து உங்களுக்கு நடக்கும் பொழுது உராயும் பொழுது 2 தொடையும் புண்ணாயிடும். இது பர்ஃப்யூம் லேயர், இதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். இந்த பர்ஃப்யூம் டைரெக்டாக இன்னரில் போச்சுன்னா தலைவலி வரும். இதுதான் சிலிக்கான் ஜெல். சிலிக்கான் ஜெல்லும் வேஸ்ட்டு காட்டன். இந்த ஜெல் வந்து உங்களுக்கு சர்விக்கல் கேன்சர், மலட்டுத்தன்மை, ஐவிஎஃப்க்கு போகிறதுக்கெல்லாம் காரணம். இது பிளாஸ்டிக் லேயர். இது இழுத்திங்கன்னா இப்படி ரப்பர் மாதிரி வரும். இது காற்றோட்டமே இருக்காது. இப்படி இழுத்து ஒட்டிட்டிங்கன்னா இந்த இடம்லாம் கருப்பாயிடும், பேர்னிங் சென்ஸ் வரும், பாடி ஹீட் ஆகும். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டீங்க, மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. 150 ml லாக் ஆகிடுச்சு, ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லை. இதை பிரிச்சிங்கன்னா இது காட்டன் லேயர். இதை தொட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம், சாஃப்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா 5 டெக்னாலஜி, ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின். இது டெஸ்டிங் நிறைய லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட் இருக்குது. இது வந்து சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டன் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற காட்டன். அந்த காட்டன் வந்து ரீசைக்கிள் காட்டன். நீங்கள் இப்படி அமுத்தினீங்கன்னா ஒரு ட்ராப் கூட வாட்டர் வராது. இது என்ன ஜெல்? இது வுட் பல்ப், ஆலோவேரா. வுட் பல்ப்னா தாவர தண்டில் இருக்கக்கூடிய அந்த சோத்து கத்தாலையும் அந்த சோளத்தட்டில் இருக்கக்கூடிய பல்ப் இருக்கும். அது ஹீட் கொடுக்கும், இது கூலிங் கொடுக்கும். லாக்கிங் சிஸ்டம்ங்கிறது எதில்? இதில். இப்போ இது நீங்கள் புளிஞ்சிங்கன்னா தண்ணி வந்து, இது லாக்கிங் சிஸ்டமே கிடையாது. இப்போ நான் தண்ணியும் புளிஞ்ச வெளியே வருதா? ஆனால் இதுதான் லாக்கிங், உண்மையான லாக்கிங் சிஸ்டம் இதுதான். சின்ன சின்ன டாட் தெரியுதுங்களா? தெரியுதா? குட்டி குட்டியாக டாட் இருக்குல்ல, இது வந்து ஏர்ஃபோர்ஸ். இதை பிரிச்சிங்கன்னா பேப்பர் மாதிரி இப்படி வந்துடும். தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பயோடிகிரேடபிள், எக்கோ ஃப்ரெண்ட்லி. யூஸ் பண்ணால் இச்சிங் இரிட்டேஷன் வராது, ஃப்ளோ நல்லா வச்சுக்கும், ஹாப்பியான மூட் இருக்கும். கம்மு வந்து ஃப்ரூட்ஸ் கம். எல்லா வகையிலையும் இது வந்து பெண்களை பாதுகாப்பதற்கும் தாய்மையை போற்றுவதற்கும். தாய்மை ஒரு வரம், அது ஃபெமியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், எங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சதுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.